வெல்கம் டு சஸ்கிரைப். நம்ம பார்க்குறது வந்து மேகாலயா. மேகாலயா வந்து ஷில்லாங் தலைமையிடமாக கொண்டு இருக்கிறது. நம்ம இருக்கிற இடம் வந்து ஷில்லாங் சிகரம் தான். இப்போ நாங்கள் போட்டுட்டு இருக்கிறது மேகாலயாவுடைய பாரம்பரிய ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ₹400 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் மேகாலயா போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸோடு போகலாம். ஷில்லாங் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஒரு மறக்க முடியாத ஒரு தலைவரை நம்ம ஷில்லாங்கில் தான் இழந்திருக்கோம். நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஷில்லாங்கில் வந்து தான் ஒரு காலேஜில் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு பேரிழப்பு தான். நம்ம ஷில்லாங் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. மேகாலயாவுடைய தலைநகர் தான் ஷில்லாங்கு. மேகாலயாவுடைய முக்கிய கேபிட்டல் அப்படின்னா டூரிசமும் இருக்குது. விவசாயம் அண்டு அரிசி அண்டு சோளம் பயிரிட்டு மலைவாழ் மக்களாக வாழ்ந்துட்டு வராங்க. ஷில்லாங் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. எல்லோரும் போய் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஷில்லாங். நாங்கள் வந்து ஒரு 7 நாள் பேக்கேஜில் போனோம். ஷிவம் டூர் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை தலைமையிடமாக கொண்டு இருக்குது. பேக்கேஜ் வந்து 40,000 வாங்கினாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஷில்லாங்குடைய வியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நீங்களும் மேகாலயா போகலாம், போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது பாருங்கள், டூரிஸ்டர் தான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்ருக்காங்க. கவுகத்திலிருந்து நாங்கள் ஷில்லாங் போனோம். ஷில்லாங்லேயும் ஏர்போர்ட் இருக்குது. டெய்லி ஏர்போர்ட் சர்வீஸ் இல்லை, பட் அது இருக்கும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய பகுதி தான் மேகாலயா ஷில்லாங். கோல்டாக இருக்கும். இப்போ நாங்கள் போனது நவம்பர்ன்றதுனால மீடியமாக வெயில் இருந்தது. ஈவினிங் ஆச்சுன்னா சில்னஸ் வந்துடும். என்ஜாய்மெண்ட் பிளேஸ் ஷில்லாங், மேகாலயா, அசாம். ஓகே, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.